11th பிஸ்னஸ் மேக்ஸில் மேட்ரிக்ஸ் அண்ட் டிடர்மினன்ட் பார்த்துட்ருக்கோம். சரிங்களா, ஃபஸ்ட்டு சாப்டர் பார்த்துட்ருக்கோம். அதில் எக்ஸைஸ் 1.4ல் இந்த வீடியோவில் 6th sum பார்க்க போகிறோம். பாருங்கள், அவங்களே டேபிள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இந்த டேபிளில் வந்து நம்ம இதை மட்டும் எடுத்துக்க போகிறோம். ஏதாவது இது என்னென்னா அப்படின்னா, இதான் A11 A12 A21 A22 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. Determine the output when the final demand of the output sector 1 along increase to 23 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இந்த செக்டர் 1 வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இந்த ஃபைனல் டிமாண்ட் வந்து என்ன இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 13லேருந்து 23 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ நம்ம டி எடுக்கும்போது இந்த 23 × 3 மட்டும் எடுத்துக்கணும். ஓகேங்களா? சரி, ஓகே. பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கிறத காப்பி பண்ண போகிறோம். காப்பி பண்ணிக்கலாங்களா? பாருங்கள், இது A11 அப்படின்னு எடுத்துக்கிட்டேங்க. A11 = 4. இது A12 3, A21 5, A22 4. ஓகேங்களா? இந்த கிராஸ் அவுட்புட் அப்படிங்கிறது தான் இது x1 20, x2 = 12 அப்படின்ட்டேன். நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கோன்னா, ரைட் த டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் அப்படின்னா பிங்கிறது B11 B12 B21 B22 வேணுங்களா? ஏன்னா டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா I-B அதுதான் வேணும் நமக்கு. அப்போ I-B வேணும் அப்படின்னா நமக்கு B கண்டுபிடிக்கணும். B11 B12 B21 B22 இந்த மேட்ரிக்ஸில் 2 × மேட்ரிக்ஸில் ஃபார்ம் பண்ணி கொண்டு வரணும். அப்போ பாருங்கள், நம்ம B11 வேணும் அப்படின்னா A11/x1. அப்போ A11ங்கிறது 4ங்களா, பை x1 அப்படிங்கிறது 20ங்களா. சரிங்களா, பாருங்கள், இது 1 இது 5ங்களா, டிவைட் பண்ணாமா, அப்போ 1/5. B12 வேணும் அப்படின்னா A12/x2ங்களா. அப்போ A12 எவ்வளோங்க, 3ங்களா, 3/x2ங்கிறது 12ங்களா. இது 1 3 சார், இது 4ங்களா, அப்போ 1/4 அப்படின்னு ஆயிடுச்சு. அடுத்து B21 வேணும் அப்படின்னா A21/x1ங்களா. A21 அப்படிங்கிறது 5, x1ங்கிறது 20ங்களா. அப்போ 1/5 சார், இது 4ங்களா. அப்போ 1/4 அப்படின்னு எழுதிட்டேன். சரிங்களா. அடுத்து B22 வேணும்னா A22/x2. அப்போ 4/12. அப்போ 4/12. இது 1 இது 3ங்களா. அப்போ 1/3 அப்படின்னு ஆச்சு. அப்போ நம்ம B கண்டுபிடிச்சிட்டோம். B அப்படிங்கிறது என்னங்க, B11 என்னங்க 1/5. அடுத்து B12 1/4. அடுத்து B21 1/4, B22 1/3 அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா, B கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணோம், டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறோம். அப்போ டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் வந்து என்னங்க, B. டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் B. ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு, B கண்டுபிடிச்சாச்சு, டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா, அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, சரிங்களா, determine the output when the final demand for the output sector 1 along increase to 23 units அப்படின்னு கொடுத்துருக்கான். சரிங்களா, நம்ம வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா 23 வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்கான். அவன் கொடுத்துருக்கிற எதில் இருந்துங்க 13லேருந்து 23 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஃபைனல் டிமாண்ட் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு ஃபார்முலா பாருங்கள், நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா X = I-B ஹோல் இன்வர்ஸ் இன்ட்டு D. இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணி நம்ம வந்து அவுட்புட் கண்டுபிடிக்கணுங்க. ஃபைனல் டிமாண்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா, ஓகே. இப்போ பாருங்கள், இது வேணும் அப்படின்னா I-B ஹோல் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் I-B கண்டுபிடிக்கணுங்களா. பாருங்கள், ஃபஸ்ட்டு I-B கண்டுபிடிக்க போகிறேன். I-B. அப்போ I அப்படிங்கிறது ஐடென்டி மேட்ரிக்ஸ். அப்போ 1 0 0 1. ஓகேங்களா. மைனஸ் B அப்படிங்கிறது 1/5 1/4 1/4 1/3. ஓகேங்களா. பாருங்கள், மைனஸ் பண்ணுறேன். 1லேருந்து 1/5 போனால் அப்படின்னா என்ன எழுதலாங்க, 1 - 1/5 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 5ல் 1 போச்சுன்னா என்னங்க, 4/5. இதான் 4/5 அப்படின்னு எழுதியிருக்கேன். சரிங்களா. 0லேருந்து மைனஸ் பண்ணும்போது -1/4. அடுத்து 0லேருந்து மைனஸ் பண்ணும்போது -1/4. இதில் 1லேருந்து 1/3 மைனஸ் பண்ணால் 3ல் 1 போச்சுன்னா 2/3. அப்போ 2/3. அப்போ என்ன பண்ணிட்டேன், I-B கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேங்களா. அடுத்து என்ன பண்ணுறேன், டிட்டர்மினன்ட் ஆஃப் I-B கண்டுபிடிக்க போகிறேன். பாருங்கள், I-B நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 4/5 -1/4 -1/4 2/3. டிட்டர்மினன்ட் ஆஃப் I-B கண்டுபிடிக்க போகிறோம். டிட்டர்மினன்ட் ஓப்பன் பண்ணிட்டேன், ப்ளஸ் மைனஸ்
ஓகேங்களா? பாருங்கள் இதை மல்டிப்ளை பண்ண போகிறேன். 4/5 இன்ட்டு 2/3. இது டயகனல் வந்து மேட்ரிக்ஸ் வந்து டயகனல் எலமெண்ட் வந்து மல்டிப்ளை பண்ணிட்டேன். இது மைனஸ் இன்ட்டு மைனஸ்ஸு ப்ளஸ் ஆயிருங்க. ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கனால மைனஸ் போட்டேன். அப்போ 1/4 இன்ட்டு 1/4. ஓகேங்களா? பாருங்கள் 4 2s are 8. 8/15 மைனஸ் 1 1s are 1 16. இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேங்க. 8 இன்ட்டு 16 மல்டிப்ளை பண்ணியிருந்தேன் அப்படின்னா 128 மைனஸ் 15. இது 15 இன்ட்டு 16 மல்டிப்ளை பண்ணியிருந்தேன் அப்படின்னா 240ங்க. சரிங்களா? அப்போ 128ல் 15 போனால் 113. ஏன்னா 8ல் 5 போச்சுன்னா 3, 2ல் 1 போச்சுன்னா 1 பை 240. இது 0 விட பெருசாக இருக்குது. அப்போ கிரேட்டர் தென் அப்படின்னு போட்டேன். சரிங்களா? ஓகேங்களா? பாருங்கள் டிட்டர்மெண்ட் ஆஃப் I minus B 113/240 கிரேட்டர் தென் 0 அப்படின்னு வந்துச்சுங்க. சரிங்களா? அப்போ சின்ஸ் அ டயகனல் ஆஃப் I minus B ஆர் பாசிட்டிவ். பாருங்கள் I minus B அப்படிங்கிறது என்னவா இருக்குது அப்படின்னா இந்த டயகனல் மெயின் டயகனல் பாருங்கள் இது பாசிட்டிவாக இருக்குது. அதுதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை. சின்ஸ் அ டயகனல் ஆஃப் I minus B ஆர் பாசிட்டிவ் அண்ட் டிட்டர்மெண்ட் ஆஃப் I minus B வந்து இதுவும் பாசிட்டிவாக இருக்குது. அப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் I minus B இஸ் பாசிட்டிவ். இந்த சிஸ்டம் ஆஸ் ஏ சொல்யூஷன். சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இன்வர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோங்க. I minus B ஹோல் இன்வர்ஸ் equal to 1 by determinant of I minus B adjoint I minus B. ஓகேங்களா? அப்போ 1 by determinant of I minus B அப்படிங்கிறது 113/240. ஓகேங்களா? I minus B adjoint கண்டுபிடிக்கும் போது adjoint கண்டுபிடிக்கிறேன் பாருங்கள். adjoint கொடுத்துருக்குது I minus B பாருங்கள் சைடில் எழுதிக்கிறேன். I minus B equal to 4 5 5 minus 1/4 minus 1/4 2/3. இதுக்கு adjoint I minus B வேணும் அப்படின்னா இது ரெண்டு இன்டர்சேஞ்ச் பண்ணுங்களா? adjoint I minus B வேணும் அப்படின்னா இது இன்டர்சேஞ்ச் பண்ணுங்களா? அப்போ 2/3 4/5. இது சைன் சேஞ்ச் பண்ணுங்களா? மைனஸ்னால் ப்ளஸ்ஸு ப்ளஸ்னால் மைனஸ் போடுங்களா? அப்போ இது 1/4 அப்போ இது 1/4. அப்போ டிட்டர்மெண்ட் adjoint I minus B கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ 2/3 1/4 1/4 4/5. அப்போ adjoint I minus B கண்டுபிடிச்சிட்டேன். சரிங்களா? அப்போ இது மேலே போயிடுச்சு அப்படின்னு என்ன வருங்க? 240/113 2/3 1/4 1/4 4/5. ஓகேங்களா? சரிங்களா? இப்போ I minus B ஹோல் இன்வர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா? அடுத்து என்ன பண்ணோம்? சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறீங்க. கேபிட்டல் X ஈக்குவல் டு I minus B ஹோல் இன்வர்ஸ் இன்ட்டு D. அதில் சப்ஸ்டிட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்? அவுட்புட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? கண்டுபிடிக்கலாங்களா? The solution is capital X equal to I minus B whole inverse into D. ஓகேங்களா? நம்ம D அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 13ல இருந்து என்ன ஆகுதுங்க 23 இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்கோம் கொஷினில். சரிங்களா? செக்டர் 1 அலான் இன்க்ரீஸ் டு 23 யூனிட்ஸ். அப்போ 13லேருந்து 23 அப்படிங்கிறதுனால செக்டர் 1ங்கிறது அப்போ 23 செக்டர் 2 எதுவும் மாறல, அதனால் அப்படியே வச்சுட்டேன். அப்போ டிங்கிறது 23 அப்படின்னு எடுத்துட்டுங்க. பாருங்கள் I minus B ஹோல் இன்வர்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 240/113 2/3 1/4 1/4 4/5. D எழுதிட்டுங்க 23 அப்படின்னு எழுதிட்டுங்க. இப்போ மல்டிபிள் பண்ண போகிறோம் பாருங்கள். 240/113. சரிங்களா? ஃபஸ்ட்டு ரோவை எடுத்து ஃபஸ்ட்டு காலத்தால் மல்டிபிள் பண்ணுறேன். இந்த ஃபஸ்ட்டு ரோ எடுத்து இந்த ஃபஸ்ட்டு காலத்தால் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 2/3 இன்ட்டு 23 ப்ளஸ் இந்த 1/4 இன்ட்டு 3ஆல் மல்டிபிள் பண்ணிட்டேன். அடுத்து செகண்ட் ரோவை எடுத்து ஃபஸ்ட்டு காலத்தால் மல்டிபிள் பண்ணியிருந்தேன் அப்படின்னா 1/4 இன்ட்டு 23. அடுத்து ப்ளஸ் 4/5 இன்ட்டு 3. ஓகேங்களா? இப்போ பாருங்கள் மல்டிபிள் பண்ண போகிறேன். இப்போ 240/113. சரிங்களா? இப்போ மல்டிபிள் பண்ணுனா 2 இன்ட்டு 23. ஓகேங்களா? 2 இன்ட்டு 23 என்ன இருங்க 46 ஆயிருங்களா? 3 2s are 6 2 2s are 4 46 அப்படின்னு ஆகுங்களா?
இப்போ 46/3 அப்படின்னு கிடைக்குமா? அப்போ 46/3 அப்படின்னு கிடைக்குங்களா? மல்டிபிள் பண்ணுங்கள். 3 1s are 3, 3/4. அடுத்து இங்கே பாருங்கள் 23/4. இது மல்டிபிள் பண்ணால் 4 3s are 12ங்களா? அப்போ 12/5. அடுத்து பாருங்கள் 240/113. இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்களா? இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், இது ரெண்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கிறேன் சரிங்களா? 46 × 4 மல்டிபிள் பண்ணேன். 6 4s are 24, ரிமைண்டர் 2, 4 4s are 16, அப்போ 84, 184. 3 3s are 9 + 9 by 4 3s are 12. இது ரெண்டு கிராஸ் மல்டிபிள்னா 5 3s are 15, ரிமைண்டர் 1, 5 2s are 10, 11, 115 ப்ளஸ் 12 4s are 48. இது ரெண்டு மல்டிபிள் பண்ணால் 20 அப்படின்னு ஆச்சுங்க. அப்போ 240/113. இது ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ண என்ன வருங்க? 9 4 ஆட் பண்ணால் 13, ரிமைண்டர் 1, அப்போ 9 193. ஓகேங்களா? by 12. இது ரெண்டு ஆட் பண்ணுங்கள். 5 ஆட் பண்ணால் 3, ரிமைண்டர் 1, 5 6, அப்போ 163/20. ஓகேங்களா? இப்போ இதை உள்ள மல்டிபிள் பண்ண போகிறேன். உள்ள மல்டிபிள் பண்ணால் அப்படின்னு என்ன வருங்க? 240/113 இன்ட்டு 193/12ங்க. சரிங்க. இதில் மல்டிபிள் பண்ணியிருந்தேன் அப்படின்னா 240/113 163/20. ஓகேங்களா? இப்போ இதை மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணுவேன். பாருங்கள், ஏதாவது ஒன் டைம்ஸ், இது 2 டைம்ஸ், அப்போ 20. ஓகேங்களா? இது பாருங்கள் 0 0 கேன்சல் பண்ணிட்டேன். அப்போ 1 டைம். இது என்னாச்சுங்க? 1 டைம் 2 டைம்ஸ். ஓகேங்களா? இப்போ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணோம். இது ரெண்டு மல்டிபிள் பண்ணும். அப்போ மல்டிபிள் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இது 2 ஆல் மல்டிபிள் பண்ணுங்க. 3 2s are 6, 9 2s are 18, ரிமைண்டர் 1, 2 1s are 2, அப்போ 3, ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறேங்க. by 113. அடுத்து இதை மல்டிபிள் பண்ணுங்கள். 163 12 ஆல் மல்டிபிள் பண்ணால் 163 × 12. பாருங்கள் 3 2s are 6, 6 2s are 12, ரிமைண்டர் 1 3. சரிங்களா? அப்போ 1 ஆல் மல்டிபிள் பண்ணால் 3 6 1, 6 5 9 1, அப்போ 1 9 5 6 by 113. ஓகேங்களா? இதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா 113ஆல் டிவைட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா நீங்கள் டிவைட் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? நம்ம வந்து லோயர் கிளாஸ்லாம் போட்டிருக்கோம். அதில் 113ஆல் 113ஆல் டிவைட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34.16. இது 1956 113ஆல் டிவைட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 17.31. ஓகேங்களா? இதுதான் ஆன்சர். சரிங்களா? இதுக்கு தான் உங்களுடைய ஆன்சர் வந்து 34.16 17.31 அப்படிங்கிறது தான் இந்த கொஷினுக்கு ஆன்சர். ஓகே, நம்ம டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் அவன் கொடுத்துருக்குறது ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா ரைட் த டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். டெக்னாலஜி மேட்ரிக்ஸ்னால் பி கண்டுபிடிக்கணுங்க. பிங்கிறது B11 B12 B21 B22. சரிங்களா? இது கண்டுபிடிக்கணும். அப்போ B1 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா A11/X1. சரிங்களா? B12 கண்டுபிடிக்கணும்னா A12/X2. அடுத்து வந்து B21 வேணும் அப்படின்னா A21/X1. இது A22/X2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது சரி, இது ஃபஸ்ட்டு டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி அவன் கொடுத்துருக்கு. A11 கொடுத்துட்டான், A12 A21 22 கொடுத்துருக்காங்க. இதை டிவைட் பண்ணி B கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? அடுத்து வந்து நம்ம ரெக்வயர்ட் சொல்யூஷன் வேணும் அப்படின்னா கேபிட்டல் X = I - B ஹோல் இன்வர்ஸ் இன்ட்டு D. டிமாண்ட் கொடுத்துருக்கான். 13லேருந்து 23 இன்க்ரீஸ் ஆகுதுனால D நமக்கு தெரியும் 23 அப்படின்னு வச்சுக்க போகிறோம். சரிங்களா? I வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸு 1001 அதை மைனஸ் பண்ணி இன்வர்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி I - B ஹோல் இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா Dயால் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான அவுட்புட் நமக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? இந்த கொஷின் இதே தான், எல்லா கொஷின் இதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து ஒரு டைம் 2 டைம் நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மல்டிப்ளை பண்ணுறது டிவைட் பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா?